நல்லா இல்லாம ஏதாச்சும் வரும்னு நானும் எதிர்பார்க்குறேன். எதுவுமே வரமாட்டேங்குது. எல்லாமே நல்லா வருது. அவ்ளோ சூப்பரா இருக்கு. இது வொர்த் த மனி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இன்னொரு டிசைன் என் மைண்ட்ல இருந்துச்சு. அத வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் அத தேடிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த டிசைன் என் கண்ணுல பட்டுச்சா, எக்ஸ்பெக்ட் பண்ணல. இமேஜ்ல வந்து அவ்ளோ பிரீமியமா காட்டியிருந்தாங்க. ஹாய், வெல்கம் டு ரம்யா வெங்கட் விங்ஸ். இன்னைக்கு வீடியோவில் ப்ரீமியம் குவாலிட்டி ஜுவல்லரி கலெக்ஷன்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக வந்து ஃபுல் செட்டு, வெட்டிங் செட் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து ரெகுலர் யூஸ் பண்ணுற மாதிரி தான் சிம்பிள் ஜுவல்லரி செட்டை தான் வந்து நான் நிறைய கலெக்ஷன்ஸை கொண்டு வந்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே அது பிடிக்கும். அதோட இன்னொரு விஷயமும் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். கடைசியாக போட்ட குர்த்தி செட் வீடியோ வந்து ரொம்ப பேருக்கு நிறைய பிடிச்சிருக்கு. நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கீங்க. எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது நிறைய சஜஷன்ஸும் கொடுக்குறீங்க. நிறைய வந்து மாற்றிக்க சொல்லி இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னும் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு சீரியஸ்லி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாக நான் அது எல்லாத்தையுமே அப்கமிங் வீடியோஸில் நான் எல்லாத்தையுமே நான் மாற்றிக்கிறேன். இன்னொன்று, நான் வந்து கேமராவை பார்த்து பேசலை, எங்கேயோ பார்த்து பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கும் அது ரொம்ப ஃபீல் ஆச்சு. என்னென்னா வந்து ஃபோனை வந்து இப்படி வச்சுருக்கிறதுனால, ரெக்டாங்கிளில் இருக்கிறதுனால கேமரா எனக்கு லெஃப்ட் சைடு வருது. ஸோ நான் கேமராவை பார்த்து மட்டும் பேசும்போது எனக்கு நான் எப்படி ஸ்க்ரீனில் இருக்கேன் அப்படிங்கிறது என்னால் நோட்டீஸ் பண்ண முடியல. இப்போது நான் ஒரு ரேண்டமாக தான் நான் கேமராவை பார்த்து பேசிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், நான் என்ன பார்த்து பேசுகிறேன். ஸோ இந்த மாதிரி பேசும்போது நான் எங்கேயோ பார்த்து பேசுகிற மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு வந்து இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்குது. கேமராவை பார்த்து பேசும்போது ஸ்க்ரீன் எப்படி இருக்குது, நான் எப்படி இருக்கேன் அப்படிங்கிறத வந்து எனக்கு கெஸ் பண்ண முடியல. ஸோ கொஞ்சம் பழகணும். அதை வந்து போக போக பழகிக்கிறேன் நான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் சஜஷன்ஸ். ரொம்ப நிறைய பேர் நிறைய டிப்ஸ் சொல்லியிருந்தீங்க மாற்றிக்க சொல்லி. ரொம்ப 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 தேங்க்ஸ். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதே மாதிரி கமெண்ட்ஸில் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னென்னலாம் மாற்றிக்கணும், எதெல்லாம் உங்களுக்கு என்கிட்ட பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங். அதே மாதிரி இந்த வீடியோலையும் ரொம்ப நல்ல குவாலிட்டியான ஜுவல்லரிஸை தான் நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஜுவல்லரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஜுவல்லரின்னு சொல்ல முடியாது, பேங்கிள்ஸை தான் நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்ட போகிறேன். ரொம்ப நாளாக வாங்கணும் அப்படின்னு சொல்லி விஷ்லிஸ்ட்லேயே போட்டு வச்சுருந்தேன். ரேட்டு கொஞ்சம் எனக்கு கன்வின்சிங்காக இல்லாததுனால கொஞ்ச நாள் ஹோல்ட் பண்ணலாம், ப்ரைஸ் ட்ராப் ஆனப்போ நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுருந்தேன். பட் இது ப்ரைஸ் ட்ராப் ஆகவே இல்லை. இதோட குவாலிட்டி அவ்வளோ இருக்கும் போல் இருக்குது. ஸோ அதனால் அந்த ப்ரைஸ்லேயே நான் அதை வாங்கிட்டேன். ஸோ இதுதான் அந்த பேங்கிள்ஸ். இந்த மாதிரி தான் பேக்கேஜிங் சூப்பராக வந்துருந்துச்சு. எனக்கு இப்போ மீஷோலையுமே பேக்கேஜிங் எல்லாமே கூட ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ரொம்ப சூப்பராக எனக்கு சேஃபாக வந்து சேர்ந்துருச்சு. ஸோ இந்த பேங்கிள்ஸ் தான் அது. நீங்கள் கடைசியாக கூட பார்த்துருப்பீங்க, என்னோடய குர்த்தி ஹால்லையுமே நான் போட்டிருந்தேன் இந்த பேங்கிள்ஸ். வந்த உடனே எனக்கு இதை போடணும் அப்படின்னு சொல்லி ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இந்த பேங்கிள்ஸ் வாங்குறதுக்கு. ஸோ வந்த உடனே இதை வந்து நான் போட்டுட்டு அந்த வீடியோலையுமே நான் வேர் பண்ணியிருப்பேன். நீங்கள் கவனிச்சிங்கன்னா புரியும். ஸோ இந்த பேங்கிள்ஸ் வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ எப்படி இருக்குன்னா, டிசைன் பீகாக் டிசைன். இது ஆக்சுவலாக இது கண்ணில் வந்து பிங்க் கலர் ஸ்டோன் அண்ட் க்ரீன் கலர் ஸ்டோனும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது பீகாக். அதுக்கப்புறம் இதை ஹைலைட் பண்ணுறதுக்கு ஒயிட் கலர் ஸ்டோன், பிங்க் கலர் ஸ்டோனும் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. இது இமேஜில் பார்த்தப்போமே ரொம்ப ப்ரீமியமாக ஒரு மாதிரி ரிச்சாக இருக்குது அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணேன். சேம் அதே மாதிரி இருக்குது. இதோட ரேட் வந்து 396 ரூபீஸ்க்கு நான் இதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு இது வர்த்தா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் இந்த டிசைன், இதோட குவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால நான் எனக்கு இது ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ அதனால் நான் இதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். 400, லிட்டர்லி 400 ருபீஸ் இந்த பேங்கிள்ஸ். நீங்கள் வந்து ஆன்லைனில் பேங்கிள்ஸ் பிக் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் எப்பயுமே நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு சைஸை விட எக்ஸ்ட்ரா ஒரு சைஸு வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் 2-4 உங்களோட சைஸ் அப்படின்னா நீங்கள் வந்து 2-6 ஆர்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் 2-2 உங்களோட சைஸ்னால் 2-4 ஆர்டர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களோட எக்ஸாக்ட் சைஸ் உங்களுக்கு வரும். ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் கண்ணாடி வளையல் நம்ம வீட்டில் போடுறது சைஸ் இருக்கும் இல்லையா, அதை நான் வந்து மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். அதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு சைஸ் நீங்கள் மீஷோவில் ஆர்டர் பண்ணிங்கன்னா இது கரெக்ட் சைஸ் வரும். எனக்கு வந்து 2-4 கை ஒல்லியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் எனக்கு இங்கே போடும்போது செட் ஆகாது. ஸோ நான் 2-4 தான் வந்து கண்ணாடி வளையல் எல்லாமே நான் யூஸ் பண்ணுவேன். பட் மீஷோவில் நான் பேங்கிள்ஸ் வாங்குறேன் அப்படின்னும் போது நான் 2-6 ஆர்டர் பண்ணுவேன். ஸோ இதுவுமே 2-6 தான் காட்டுறேங்க. இது ஒட்டி இந்த இதுவுமே நான் 2-6 தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். எனக்கு இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நான் போட்டிருக்கிற பேங்கிள் எல்லாமே கூட நான் மீஷோவில் வாங்கினது தான். இதுவுமே நான் 2-6 தான் ஆர்டர் பண்ணேன். ஸோ எனக்கு இது இந்த சைஸ் கரெக்டாக இருக்கும். ஸோ
உங்களுக்கு ஐடியாக்காக நான் சொல்கிறேன். ஒரு சைஸ் எக்ஸ்ட்ராவாக வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த பேங்கிள்ஸ் 400 ருபீஸ்க்கு. உங்களுக்கு ஜூமின்ல ரொம்ப கிளியராக நான் பக்கத்தில் கிளிப்பிங் கொடுக்குறேன். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இந்த வளையல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன ஜுவல்லரி அப்படின்னு சொல்லி பார்த்துருவோமா? நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நெக் செட்டு தான் இது. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். பேக்கேஜிங் வந்து பபிள் ரேப்லாம் போட்டு ரொம்ப சூப்பர் சேஃபாக வந்து ரிசீவ் ஆயிருந்துச்சு. இப்போல்லாம் எல்லா பார்சலுமே அந்தளவுக்கு சேஃபாக தான் வந்து ரிசீவ் ஆகுது, எந்த பிரச்சனையும் இல்லாமல். ஸோ இது வந்தப்போ நான் இமேஜில் பார்த்தப்போ இருந்த குவாலிட்டிக்கு அதே மாதிரி கிடைக்குமா அப்படின்னு நான் கொஞ்சம் டவுட்டாக இருந்தேன். பட் அதை விட சூப்பராகவே இருக்குது. நான் எதிர்பார்த்ததை விட சூப்பராக இருக்குது. நானும் ஏதாச்சும் நல்லா வராது, பேட் ரிவ்யூ கொடுக்கலான்னு நானும் வெயிட் பண்ணுறேன். பட் அந்த மாதிரி மீஷோவில் நடக்காது போல். சூப்பராக எனக்கு ரிசீவ் ஆச்சு. ஸோ உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் பாருங்களேன். ஸோ இது என்ன கலர்? பிங்க் கலரா? ஆமாம், ஒரு மாதிரி ரெட் வித் பிங்க். இது வந்து ஸ்டோன்ஸ் வந்து ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால ரெட் கலர் கூட ஒரு மாதிரி பிங்க்காக தெரியுது. ஸோ அதனால் நான் பிங்க்குன்னு சொல்கிறேன். பிங்க் கலர் ஸ்டோன் அதோட க்ரீன் கலர் நடுவில் வச்சு கொடுத்துருக்காங்க இந்த நெக் செட்டு. இதுக்கு பேராக இயரிங்ஸும் கொடுத்துருக்காங்க. அந்த இயரிங்ஸ் எங்கே அப்படின்னா என் காதில் இருக்குது. ஸோ இந்த இயரிங்ஸு தான் வந்து இதோட பேராக கொடுத்துருக்காங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. பின்னாடி ரோப் தான் இருக்குது. பின்னாடி ரோப் இருக்குது. இது இந்த நான் ஃபுல் ஜூமின்ல பக்கத்தில் கிளிப்பிங் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. இதோட ரேட் 336 ருபீஸ். எனக்கு இது வர்த்துன்னு தான் தோணுது. நல்லா வெயிட்டாக குவாலிட்டியாக சூப்பராக இருக்குது. எனக்கு இந்த இயரிங்ஸுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி போட்டால் உங்களுக்கு ஒரு லுக் தெரியுமே அப்படின்னு சொல்லி தான் நான் போட்டிருக்கேன். பக்கத்தில் நான் கிளியராக வீடியோ எடுத்து காட்டுறேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. வெயிட்டாக ரொம்ப சூப்பராக இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது வர்த் த மணி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கலருமே வந்து ஒரு மாதிரி அடிக்காமல் பியோர் கோல்டு கலரில், ரியல் கோல்டு கலரில் சூப்பராக இருக்குது. சுற்றியும் கோல்டு அந்த மாதிரி இந்த ஃப்ளவர் டிசைன் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த இயரிங்ஸுமே எனக்கு இந்த இயரிங்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா வந்து கிராண்டாக காட்டுது நம்மளை பார்க்குறதுக்கு. ஸோ இந்த ஜுவல்லரியோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன ஜுவல்லரி அப்படின்னு சொல்லி பார்ப்போமா? அடுத்து இன்னொரு ஜுவல்லரி தான் இது, நெக் செட்டு. ஸோ இப்படி தான் பேக்கேஜிங் இருக்குது. இந்த மாதிரி இதுவெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது என்ன ஜுவல்லரின்னு எனக்கே தெரியல, பார்த்தா தான் தெரியும். ஓகே, ஒயிட் கலர் பேர்ல்ஸ் வச்சு ஒரு சாமி ஜுவல்லரி அப்படி தான் நான் சொல்லுவேன். பார்ப்போமா? இல்லை, இன்னொரு டிசைன் என் மைண்டில் இருந்துச்சு, அதை வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அதை தேடிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த டிசைன் என் கண்ணில் பட்டுச்சா, இது என்னடா இது இவ்வளோ நாள் நம்ம கண்ணில் படலையே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இது என்னென்னு தெரியுதா உங்களுக்கு? பெருமாள் டாலர் தான் இது. ஆக்சுவலாக பெருமாளுக்கு வந்து பெருமாள் ஃபேஸ் இங்கே இருக்குது. அதோட சுற்றியும் ஸ்டோன் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. அந்த நாமம் மாதிரி போட்டு அதில் ஸ்டோன் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. கீழே வந்து சும்மா அதை டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ளவர் தாமரைப்பூ மாதிரி. இந்த பக்கம் சங்கு, இந்த பக்கம் சக்கரம். இந்த ரெண்டுமே கொடுத்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த பேர்ல்ஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. பேர்ல்ஸ் வச்சு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த புரட்டாசி மாதம் பார்த்தேன் நான், சாமி கும்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் போட்டா அப்படின்னு சொல்லி. பட் அது டோட்டலாக வேறு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைன் அது. அதை விட எனக்கு அதை தான் தேடிட்டு இருந்தேன். அதை விட இது பார்த்தோன்னே எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்ததா. இது வந்து யோசிக்கவே இல்லை, நான் டக்குன்னு பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இந்த பேர்ல்ஸ், இந்த செயின், இதெல்லாமே கூட ரொம்ப சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது. நல்லா ஸ்ட்ராங்காக நீட்டாக இருக்குது, டீசெண்டாக. இதுக்கு பேராக வந்து இயரிங்ஸும் கொடுத்துருக்காங்க. அதையுமே பார்ப்போம். ஸோ இதோட இயரிங்ஸ் இப்படி கொடுத்துருக்காங்க. நான் பக்கத்தில் கிளியராக உங்களுக்கு ஜூமில் காட்டுறேன். இப்போது இதில் அவ்வளோவா தெரியலன்னு நினைக்கிறேன். இதே தான். ஓகே, சாரி. பார்த்தீங்களா? ஃபேஸ் கொடுத்துட்டு அதுக்கு ஸ்டோன் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. அந்த குட்டி பேர்ல் வந்து கீழே தொங்குறது எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. இது ஐ திங்க் இது 200 சம்திங் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு வர்த் த மணி தான் தோணுது. ஏன்னா நல்லா வெயிட்டாக, நல்லா இந்த டிசைனுமே யாரும் போட்டு நான் பார்க்கல, நல்லா இருக்கா, அதனால் நான் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுச்சு. ஸோ இதை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டேன். எக்ஸாக்ட் ரேட் நான் பக்கத்தில் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த நெக் செட்டோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன ஜுவல்லரி அப்படின்னு சொல்லி பார்ப்போமா? அடுத்து ஒரு
சூப்பரான ஒரு பேங்கிள் செட் தான். இது வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை இந்த அளவுக்கு நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாத்துக்கும் நான் அப்படியே தான் சொல்கிறேன்ல, ஆனால் உண்மை அதுதான். நான் வந்து ஏதாச்சும் கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகும், நம்ம நினச்சதை விட கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக வரும் அப்படின்னு நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஆனால் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் நடக்க மாட்டேங்குது, நல்லாவே ரிசீவ் ஆகுது. ஸோ அதனால் நம்ம அதை சொல்லி தானே ஆகணும். அந்த மாதிரி வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்களா பேங்கிள் செட், டோட்டலாக 6 பேங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த பேங்கிள்ஸை பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு சூப்பரான டிசைனில் சூப்பரான கலர்ஃபுல்லான ஒரு பேங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லி. எனக்கு சீரியஸாக இது அவ்வளோ பிடிச்சிருந்தது. நான் இது வந்தப்போவே எக்ஸ்பெக்ட் பண்ணலை. இமேஜில் வந்து அவ்வளோ ப்ரீமியமாக காட்டியிருந்தாங்க. நமக்கு அந்தளவுக்கு வருமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டவுட்டாக இருந்தேன். ஆனால் உண்மையாகவே அதே மாதிரி தான் எனக்கு ரிசீவ் ஆகிருக்கு. சூப்பர் வர்த் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த சிங்கிள் பேங்கிள்ஸ் நம்ம தனித்தனியாக வேணும்னாலும் வேர் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம டோட்டலாக இப்படி இந்த 3 பேங்கிள்ஸ் ஒரு கையில் 3 பேங்கிள்ஸ் ஒரு கையில் இப்படி வேர் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். நல்ல வெயிட்டாக நல்ல சூப்பர் ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்குது. நான் இப்போ பிரிக்கும்போது இதில் என்ன ஆச்சுன்னா, இந்த ஸ்டோனில் ஒரு 2 ஸ்டோன் விழுந்துச்சு. இதோ இந்த கவரோடு விழுந்திருக்கு. கரெக்டாக அந்த க்ரீன் ஸ்டோன்ஸே 2 விழுந்திருக்கு. பட் இது வந்து மேனுஃபேக்சரர் ப்ராப்ளம் கிடையாது. பேக்கேஜிங்கில் நல்லா தான் பேக் பண்ணியிருக்காங்க. பட் வந்து இந்த பார்சல் ரிசீவ் ஆகும்போது ஏதோ நல்லா டேமேஜ் ஆகிருக்கும் போல். ஸோ அதனால் இந்த 2 மட்டும் விழுந்திருக்கு. பத்திரமா எடுத்து வச்சு ஒட்டிக்கிறேன் நான். பட் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குப்பா. இன்னொன்று என்னென்னா, கொஞ்சம் இந்த சர்க்கிள் இருக்குல்ல, கொஞ்சம் வந்து பெண்டான மாதிரி இருக்குது. உங்களுக்கு தெரியுதா? சைஸ் வந்து எக்ஸாக்ட் சைஸ் ரவுண்டாக இல்லை. இது உங்களுக்கு தெரியுதா? ஒரு மாதிரி பெண்டாக இருக்குது. இந்த பேங்கிலும் பாருங்களேன், கொஞ்சம் பெண்டாக இருக்குது. இப்படி மொத்தமாக பார்க்கும்போது ஓகே, ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் நம்ம ஒரு பேங்கிலையும் இப்படி வச்சு பார்க்கும்போது, தனியாக பார்க்கும்போது கொஞ்சம் பெண்டாக இருக்குது நல்லாவே. எல்லாமே இல்லை, அந்த 3 வளையல் அப்படி தான் இருக்குது. ஒரு வளையல் அப்படி பெண்டாக இருக்குது. ஸோ அது மட்டும் கொஞ்சம் ட்ராபேக்காக இருக்குது. பட் எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. ஏன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட இது ரொம்ப நல்ல குவாலிட்டியாக சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கு கோல்டு மாதிரியே இருக்குது, எக்ஸாக்ட் கோல்டு மாதிரியே. ஸோ இந்த சைஸ் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி பெண்டாகி வந்திருக்கு. அது மட்டும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஓகேனா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பட் எனக்கு இது ஓகே தான். இந்த 2 ஸ்டோன் விழுந்திருக்கு, சைஸுமே கொஞ்சம் பெண்டான மாதிரி இருக்குது. எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கையில் போட்டால் நம்ம அதெல்லாம் ஒன்றும் பார்க்க மாட்டோம். ஸோ எனக்கு இது ஓகே தான். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த காம்பினேஷன், இந்த டிசைன் காம்பினேஷன் இதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ பக்கத்தில் கொடுக்குறேன் கிளிப்பிங். ரொம்ப ஜூமில் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து சொல்லுங்கள். வேணும் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ட்ராபேக்ஸ் சொல்லிட்டேன். அதை மீறி உங்களுக்கு ஓகேன்னா வாங்கிக்கோங்க. அடுத்து என்ன சொல்கிறீன்னு பார்த்துடலாமா? இந்த பார்சலில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கே தெரியல. ஜஸ்ட் நவ் நான் வீடியோ எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி உட்காந்ததுக்கப்புறம் தான் எனக்கு இந்த பார்சல் வந்து ரிசீவ் ஆச்சு. ஸோ என்ன ஜுவல்லரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஓகே, இதுதான் வந்திருக்கு. இந்த பேக்கேஜிங் இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இது ஒரு நெக் செட். இது ஒன்றும் இல்லை, 2 நெக் செட்டு. இந்த நெக் செட் வந்து ஐ திங்க் 200 and something அந்த ரேஞ்சு நான் நினைக்கிறேன். ரேட் நான் பக்கத்தில் கொடுக்குறேன். மறுபடியும் சொல்கிறேன், நான் பார்க்கல, ரேட் பார்க்காம அப்படியே தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் எனக்கு எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. 236 rupeesன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இப்போ தான் அனுப்புனேன் இல்லையா. ஸோ அதனால் இது வந்து கொஞ்சம் நல்லா வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. இந்த கேரளா நெக் செட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நெக் செட் இது. ஸோ இந்த கேரளா நெக் செட்டு இது வெயிட்டெல்லாம் இல்லை, நல்லா வந்து வெயிட்லெஸ்ஸாக அந்த மாதிரி தான் இருக்குது. சூப்பராக இருக்குது டிசைன். நல்லா ஒரிஜினல் கோல்டு மாதிரியே இருக்குங்க. இருங்க, இந்த கழுத்தில் வச்சு காட்டுறேன் நான் உங்களுக்கு. ஏன்னா இது ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது நெக்கு. எந்த அளவுக்கு வருதுன்னு தெரியல. வாவ், சூப்பராக இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இது ஒரிஜினல் கோல்டு மாதிரி இருக்குது. நல்லா வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. நான் வெயிட்லெஸ்ஸாக இருக்குது நல்லா இருக்காதோ அப்படின்னு நினச்சேன். நல்லா வெயிட்லெஸ்ஸாக நல்லா சூப்பராக இருக்குது லுக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வாவ், இதுக்கு வந்து பேராக இந்த கம்பலா, ஆமாம், இயர் ஸ்டட்ஸ் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் டிசைனில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்குது. பட் எனக்கு எப்போவுமே வந்து பெருசாக கம்பல் போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த கம்பலுக்கு கூட இது எவ்வளோ சூப்பராக மேட்சாக இருக்குது. இது இந்த நெக் செட் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னு நினச்சேன் நான். போட்டால் இவ்வளோ அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சீரியஸ்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை இது இந்தளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுலேயே இன்னொன்றும் கொடுத்துருக்காங்க. இந்த நெக் செட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ரெண்டுமே சேர்த்து 236, அது மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரே பார்சல் தான், ரெண்டும் சேர்த்து தான் இது இந்த ரேட்டுக்கு கொடுத்துருக்காங்க. வாவ், இதுவுமே கேரளா டிசைன் தான் நினைக்கிறேன். இது கொஞ்சம் வெயிட் நல்லாயிருக்கு. இது வெயிட்டாக கொஞ்சம் நல்லாவே இருக்குது.
இது வந்து என்ன டிசைன் இது? யானையும் லக்ஷ்மியும் இருக்கிற மாதிரி சூப்பராக இருக்குது. இவ்வளோண்டில் இவ்வளோ நல்லா டீட்டெயிலிங் டிசைன் கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. பார்த்தீங்களா, லக்ஷ்மி, இது லக்ஷ்மி, இதில் பக்கத்தில் யானை இருக்குது. இதுக்கப்புறம் இது ஒரு தனியாக ஒரு யானை, அது பக்கத்தில் திருப்பி அதே மாதிரி இந்த மாதிரி டிசைன் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. இதோட கம்பல் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. இதுலேயுமே அந்த லக்ஷ்மியை வந்து குட்டியாக கொடுத்து டீட்டெயிலிங்காக கொடுத்துருக்காங்க. இந்த காது கம்பலில் கூட ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி இந்த இதுவுமே ரொம்ப நல்லா இருக்குது. ரெண்டுமே சேர்த்து 236 அந்த ரேஞ்ச் தான் நினைக்கிறேன். எக்ஸாக்ட் அமௌண்ட்டை நான் பக்கத்தில் கொடுக்குறேன். இதை தாராளமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ரெண்டுமே சேர்த்து இந்த ரேட்டுக்கு கொடுத்துருக்காங்க. இதை நான் அப்புறமா தனியாக வாங்கி கழட்டி வச்சுக்கிறேன். இருக்குது. நெக்ஸ்ட் ஜுவல்லரி என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போமா? நெக்ஸ்ட்டு ஜுவல்லரியுமே வந்து ஒரு பேங்கிள்ஸ் தான். இதுவுமே எனக்கு வந்து ரொம்ப நாளாக நினச்சிட்டு தான் இருந்தேன். அது பார்க்க ரொம்ப ப்ரீமியமாக இருந்துச்சு. நமக்கு கொஞ்சம் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டவுட்டாக இருந்தேன் நான் இதுக்கு. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே தான். நான் வந்து 2/6 சைஸில் தான் நான் இதை எடுத்திருக்கேன். இதோட ரேட் கூட வந்து எனக்கு சரியாக தெரியல. பட் எனக்கு அந்த ரேட் வந்தப்போ ஓகே, இந்த ரேட்டுக்கு இது இவ்வளோ நல்லா டீட்டெயிலிங்காக கொடுத்துருக்காங்கன்னா இது வர்த் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அதனால் சொல்கிறேன், எனக்கு ரேட் எல்லாமே நம்ம மீஷோவில் ரொம்ப சூப்பரான ஒரு ரேட்டில் தான் கொடுக்குறாங்க. எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எக்ஸாக்ட் ரேட் நான் பக்கத்தில் கொடுக்குறேன். எனக்கு நான் பார்க்காம பேசுகிறேன், அதனால் சொல்லக்கூடாதுன்னெலாம் இல்லை. ஸோ இந்த பேங்கிள்ஸை பாருங்கள், இந்த அளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. இது என்ன டிசைன் உங்களுக்கு புரியுதா? யானை, எலிஃபண்ட் டிசைன் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த அளவுக்கு அழகாக இருக்குல்ல. இது என்ன மாதிரினா எலிஃபண்ட், அது காதுக்கு வந்து பிங்க் கலர் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட பாடிக்கு வந்து ஒரு மாதிரி பேஸ்டல் க்ரீன் கலர் அண்ட் ஒயிட் கலர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு எலிஃபண்ட்டுக்கும் நடுவில் வந்து 2 ஸ்டோன்ஸ், பிங்க் கலர் ஸ்டோன் கொடுத்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இதோட கீழே கால், அந்த நெயில்ஸ்க்கெல்லாம் ஒயிட் கலர் கொடுத்துருக்காங்க. கண்ணுக்குமே அந்த தந்தம் அது இல்லை, அந்த கண்ணுக்கு ஒயிட் கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ கலர்ஸ் கொடுத்து இவ்வளோ டீட்டெயிலிங்காக அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த பேங்கிள்ஸு. சீரியஸாக இது வந்து இந்த பெண்ட் ஆகுறது அந்த மாதிரி பிரச்சனைலாம் இல்லை. ஒரு மாதிரி எக்ஸாக்டான சைஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேங்கிளோட லிங்க் வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. எனக்கு எல்லாமே நல்லா தான் ரிசீவ் ஆகுது. ஸோ அதனால தான் நான் வந்து நல்ல ரிவ்யூவாகவே கொடுத்துட்ருக்கேன். இன்கேஸ் எனக்கும் ஏதாச்சும் பிரச்சனை நடக்குதுன்னா கண்டிப்பாக நான் அதையுமே உங்களோட ஷேர் பண்ணுவேன். பட் இப்போ வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ வரைக்கும் காட்டினது எல்லாமே, இப்போ நான் சொன்னது எல்லாமே என்னோடய ஹானஸ்ட் ரிவ்யூ தான். எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு வந்த எல்லா ப்ராடக்ட்ஸும். இன்னுமே கூட இருக்குது. நெக்ஸ்ட் என்ன ஜுவல்லரி அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு கேரளா ஜுவல்லரி தான். இதில் வந்து 2-3 கேரளா ஜுவல்லரிஸ் வருதில்ல. பட் இந்த ஜுவல்லரி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. பேக்கேஜிங் பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. ஸோ வந்து இப்படி தான் இந்த ரேப்பர் இந்த பிங்க் கலரில் கொடுத்தாங்க. என்ன கேரளா ஜுவல்லரியில் இது முக்கியமாக கண்டிப்பாக இருக்கும். இந்த ஜுவல்லரி இல்லாமல் எந்த ஒரு வெட்டிங் கேர்ளுமே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஜுவல்லரி தான். சூப்பராக இருக்குல்ல. இந்த க்ரீன் கலர் லீவ்ஸ், அதுக்கப்புறம் இந்த டாலரில் பிங்க் கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்து சூப்பராக இருக்குது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட குவாலிட்டி, அதோட பேக்கேஜிங் எல்லாமே. இந்த செயின்லாம் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் கோல்டு மாதிரியே இருக்குது. நான் கழுத்தில் வந்த உடனே போட்டுட்டு கொஞ்சம் நேரம் இருந்தேன். எனக்கு அந்தளவுக்கு பிடிச்சிருந்துச்சு. நல்லா வெயிட்டாக ஒரிஜினல் கோல்டு மாதிரியே இருக்குது. பின்னாடி ரோப்லாம் இல்லை, செயின் தான். பட் ஷார்ட் செயின் மாதிரி தான் வரும். இப்போ வந்து கேரளா ஜுவல்லரினாலே நிறைய ஜுவல்ஸ் போடுவாங்க. அதை ஹைலைட் பண்ணுறதுக்கு இந்த பிங்க் கலர் ஸ்டோன் அண்ட் க்ரீன் கலர் இருக்கிற மாதிரி இது வந்து நெக்குக்கு மட்டும் க்ளோஸ்டாக இங்கே வரையும் போடுவாங்க. பட் இது ஒன்று போட்டாலே நமக்கெல்லாம் போதும். அவங்க நிறைய போடுறாங்க. பட் நமக்கெல்லாம் இது ஒன்றே நல்லா சூப்பராக கிராண்டாக தெரியும். எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பாரு. ரேட் வந்து 350 அந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ சாரிப்பா, நான் இதை வந்து கவனிச்சிக்கவே இல்லை. நான் வந்தப்போ நல்லா தான் இருந்துச்சு. இப்போ எதுவும் விழுந்துருச்சு போல இருக்குது. இதில் வந்து அந்த பிங்க் கலர் ஸ்டோன் வந்து ஒன்று விழுந்துட்டுருக்கு. நான் கவனிக்கலை. பட் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. இல்லை, அது இங்கே என்கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் இந்த பேக்கேஜிங்கில் ஏதோ மிஸ் ஆகிருக்கும் போல இருக்குது. ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. வந்தப்போ நல்லா ரிசீவ் ஆகிருந்தது. இதே மாதிரி டிசைனில் வந்து இது 4 லீவ்ஸ் இருக்குல்ல, 6 லீவ்ஸ் இருக்கிறதுமே நல்லா இருக்குது. அது இன்னமும் கொஞ்சம் நல்லா கிராண்டாக காட்டும். ஸோ உங்களுக்கு அதோட லிங்க்குமே நான் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா அதையுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பட் இது மட்டும் கொஞ்சம் ஓப்பன் ஆகிட்டு ஒரே ஒரு ஸ்டோன் மட்டும் விழுந்துட்டுருக்கு. அது எங்கே மிஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி தெரியல. ஸோ வேணும்னா வாங்கிக்கோங்க, இல்லைனா வேண்டாம் விட்டுருங்க. இந்த மாதிரி ஸ்டோன் விழுந்திருக்கு, இப்போவே எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது எனக்கு. பட் குவாலிட்டியெல்லாம் நல்லாவே இருக்குப்பா. சரி, நெக்ஸ்ட் ஜுவல்லரி பார்ப்போம்.
நெக்ஸ்ட்டு வந்து இதுவுமே ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சு இன்ஸ்டாவில். இந்த வந்து எப்படி சொல்கிறது, பீகாக் டிசைனில் வந்து ரொம்ப சூப்பராக ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. ஒரு ரிவ்யூவர் போட்டதை பார்த்துட்டு தான் எனக்குமே இது ஆசை வந்துச்சு, இது நம்மளும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்தாலே தெரியும்ல, இது ஒரு மாதிரி ட்ரெண்டியாக இருக்குது. எந்த மாதிரி ட்ரெஸ்க்கோ இது மாதிரி ஒரு மாதிரி ட்ரெடிஷ்னலாக இல்லாமல் ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது. இதோட வெயிட் கூட நல்லா இருக்குது, ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதில் என்னென்னா வந்தப்போவே இதில் இருக்கிற இந்த மணியெல்லாம் கொட்டி போயிருக்கு. பார்த்திங்கன்னா தெரியும், அதில் மணி இருக்கா, அது நெக்லஸோட மணி கிடையாது, இதுக்கு ரோப் அட்டாச்சாக கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இதோட டிசைன் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன் தான். இந்த நெக் செட் அப்படின்றதுலேயே இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன் தான். பீகாக் டிசைன், இதில் வந்து ப்ளூ கலர், இந்த பீகாக் கலர், அப்புறம் க்ரீன் கலர், ரெட் கலர்னு சொல்லி அந்த பீகாக்கை நல்லா சூப்பராக டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கீழே வந்து இந்த தொங்குறதுமே கொஞ்சம் ஹைலைட் பண்ணணுன்றதுக்காக இங்கே ரெட் கலர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த டிசைன் சுற்றியுமே நல்லா சூப்பராக இருக்குது. இதை எப்படி எனக்கு சொல்கிறதுன்னு தெரியல, எனக்கு இது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜுவல்லரி. ஸோ அதனால் எனக்கு இது எப்படி சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரியல. இதுக்கு வந்து இயரிங்ஸும் மேட்சாக வந்திருக்கு. ஸோ இந்த நெக் செட்டோட கீழே அந்த மயிலுக்கு கீழே தொங்குதில்ல, ஓகே, இந்த டிசைனை வந்து இயரிங்ஸாக கொடுத்துருக்காங்க, இந்த ஸ்டட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக் செட் வந்து கொஞ்சம் நல்லா கிராண்டாக இருக்கிறதுனால ஸ்டட்ஸை வந்து கொஞ்சம் சிம்பிளாக போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சூப்பராக பிளான் பண்ணி மேட்ச் பண்ணியிருக்காங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரேட்டும் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, நான் பக்கத்தில் ஸ்க்ரீன்லேயே கொடுத்துட்றேன், பார்த்துக்கோங்க. இதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ ஃபைனலி வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. நீங்கள் பார்த்த எல்லா ஜுவல்லரிஸும் உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா எல்லாமே நான் ஒன்று ஒன்றா தேடி கண்டுபிடிச்சி நல்ல குவாலிட்டியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி, யூனிக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசித்து நான் பர்ச்சேஸ் பண்ண ஜுவல்லரிஸ் தான். இது எல்லாமே பிடிச்சிருக்குன்ற பட்சத்தில் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எந்த ஜுவல்லரி உங்களுக்கு இதில் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரேட்டுக்கு இது ரொம்ப சூப்பர் வர்த் அப்படின்னு தோணும்ல, அந்த மாதிரி ஜுவல்லரி எது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ லிங்க் எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. என்னை பர்சனலாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து நான் கீழே ஸ்க்ரோலில் கொடுக்குறேன். ஸோ அதையுமே போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நான் வந்து டே விலாக்ஸுமே நான் பண்ணிகிட்ருக்கேன், நடுவில் மீஷோ ஹால்ஸ் மட்டும் கிடையாமல் டே விலாக்ஸும் நிறைய வரும். ஸோ என்னை பர்சனலாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம பர்சனல் விலாக்ஸுமே நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் முதல்ல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கணும், அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வரும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், பாய்.